IPS அவர்கள் தலைமையில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம். அண்ணாமலை ஜி அவர்களின் ஆணைக்கிணங்க உள்ளாட்சியில் 12ஆம் தேதி போதை ஒழிப்பு மாநாடு அவர்கள் நடத்தினார்கள். தன்னிச்சையாக லீடர்ஸ் தன்னார்வலர்கள் 1,00,000க்கும் மேற்பட்ட அனைத்து இளைஞர்களும் புதியவர்களும் வந்து இணைந்திருந்தார்கள். அதே சமயம் நாங்களும் அண்ணாமலையினுடைய ஆணைக்கு இணங்க நாங்கள் சென்னை ஸ்ரீ ராஜாவினுடைய தூண்டுதலின் பெயரில் நாங்கள் இந்த மயிலாப்பூர் மண்ணை நாங்கள் போதையில்லாத மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்று மயிலை மண்ணின் மைந்தன் JP செல்வம் அவர்கள் தலைமையில் நாங்கள் தன்னார்வலராக லீடர்ஸ் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு போதையில்லா விழிப்புணர்வு பேரணி மயிலாப்பூரை சுற்றியும் விழிப்புணர்வு பேரணி நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் நாங்கள் இனிமேலும் இந்த மயிலாப்பூர் மண்ணை யாரும் போதை இல்லாத அனைத்து வகையான போதைகளையும் ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் செயல்படுவோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தமிழகத்தை உருவாக்குவோம். மயிலாப்பூரை உருவாக்குவோம். தமிழகத்தை உருவாக்குவோம். போதையில்லா மயிலாப்பூரை உருவாக்குவோம். மாறுவோம், மாற்றுவோம். நமது வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மயிலை சென்னை ஸ்ரீ ராஜா அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மயிலை JP செல்வம் அவர்களோட தலைமையிலே இன்னைக்கு வந்து போதையில்லா மயிலாப்பூர் அப்படின்ற தலைப்பில் இன்று ஊர்வலமாக வந்திருந்தோம். இது ஒரு விழிப்புணர்வு மட்டுமா இல்லாமல் அது ஒரு ப்ராசஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து இது சாத்தியமற்ற ஒரு விஷயம், இது வந்து டோட்டல் ஃபெயிலியர் அப்படின்னு இருக்காங்க. எப்பவுமே அண்ணாமலை அவர்களோட ஒவ்வொரு சிஸ்டமும் எதுவுமே ஃபெயிலியர் கிடையாது. அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, முதல் வருடம் 33% அதை கட்டுப்படுத்துவோம், அடுத்த வருடம் 33% கட்டுப்படுத்துவோம், அதுக்கு அடுத்த வருடம் 33% கட்டுப்படுத்துவோம். இந்த 3 வருடங்களுக்குள்ள நிறைய ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸும் உருவாக்குவோம். அதாவது ஆரோக்கியமான போதைங்கிறது கிடையாது, ஆரோக்கியமான ஒரு விஷயத்துக்கு மாற்றம் மக்களை வந்து வழிநடத்தி செல்லணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம மனசில் உள்நிறுத்தி இந்த விழிப்புணர்வை நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணணும், மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இதில் நிறைய இளைஞர்கள் வராங்க. வீத லீடர்ஸில் இன்றைக்கி வந்து 20 லட்சம் பேர் இன்றைக்கி வந்து இணைந்திருக்காங்க. மிகப்பெரிய மாபெரும் வெற்றியை நிச்சயமாக இளைஞர்களும் நமது மக்களும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு அளிப்பார்கள் என்று உறுதி கொள்கிறோம். மாறுவோம், மாற்றுவோம். எழுச்சி நாயகன், சமத்துவ போராளி, அனைத்து மக்களின் போராளி, ஏழை எளிய மக்களின் போராளி அண்ணாமலை ex-IPS அவர்களின் ஆணைக்கிணங்க சென்னை கிங் ராஜா அவர்களின் சொல்லிக்கிணங்க JP செல்வம் தலைமையில் இந்த மாபெரும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம், போதையில்லா மயிலாப்பூரை உருவாக்குவோம் என்ற ஒரு புது முயற்சியை எடுத்திருக்கிறோம். விழிப்புணர்வு பேரணி எடுத்திருக்கோம். மக்கள் பெரும் ஆதரவு தந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி மட்டும்தான். வருங்காலங்களில் க்ளீன் மயிலாப்பூரா ஆக்க போகிறோம். அது முழுக்க எங்களோட தலைவர்
அண்ணாமலை அண்ணன் அவர்கள் தலைமையில் இந்த போதையில்லா தமிழகத்தை உருவாக்குன்ற வழியில் இந்த மயிலாப்பூரை வந்து நாங்கள் முன்னெடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வரும் காலங்களில் கண்டிப்பாக எந்த போதையும் மயிலாப்பூரை சுற்றி இல்லாதபடி நாங்கள் வந்து முயற்சி எடுப்போம். அதுக்கான எல்லா விஷயங்களும் நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிறு பிள்ளைகள் முதல் எல்லாரும் வந்து இங்கே இந்த பேரணியில் வந்து தன்னிச்சையாக வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இதை தலைமையேற்று நடத்தின மயிலை ஜேபி செல்வம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக மாறுவோம், மாற்றுவோம், மாற்றம் நம்மிடமிருந்து துவங்கட்டும். மாறுவோம், மாற்றுவோம், மாற்றம் நம்மிடமிருந்து துவங்கட்டும். Be the leader. Be the leaders.